இன்று கருட பஞ்சமி. பெருமாளோட வாகனமான கருடன் அவதரித்த நாள் தான் கருட பஞ்சமி. ஆடி மாசத்துல ஆடி அமாவாசையில் வளர்ப்பிறை பஞ்சமியில தான் கருட பஞ்சமியாக கொண்டாடுறாங்க. கருடன் ரொம்ப வல்லமையான பறவை. அவர் நல்ல புத்திசாலித்தனம், நல்ல தைரியம், வல்லமை அதெல்லாம் உடையவராம். கருடனோட தாய் நாகர்கள்கிட்ட அடிமையாக இருந்தாங்களாம். அப்போ கருடன் அவங்க கிட்ட போய் பேசியிருக்காரு, என்னோட தாயை விடுதலை பண்ணுங்கன்னு. அப்போ நாகர்கள்லாம் சொன்னாங்களாம், இந்திரன் கிட்ட இருக்க தேவர்கள் கிட்ட இருக்க அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்து இங்கே கொடுத்தா நாகலோகத்தில் உன்னோட தாயை நாங்கள் விடுவிக்கிறோம் அப்படின்னு. அதே மாதிரி கருடன் இந்திரலோகத்துக்கு போய் தேவலோகத்துக்கு போய் இந்திரனோட போர் புரிந்து அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்து நாகலோகத்தில் கொடுத்தாராம். அப்புறம்தான் அவரோட தாயை விட்டாங்களாம், விடுதலை பண்ணாங்களாம். அதனால் கருடனோட தாய் பாசத்தை பார்த்து ரொம்ப மகிழ்ந்து பெருமாள் கருடனை தன்னோட வாகனமாக ஏற்றுக்கிட்டாராம். கருட பஞ்சமிக்கும் நாகர்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, கருடன் தன்னோட தாயை அடிமையாக வச்சுருந்தாங்களே, அந்த கோவத்தில் நாகர்களெல்லாம் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாராம், அழிக்கவே ஆரம்பிச்சிட்டாராம் அந்த இனத்தையே. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணாராம், வாசியை தன்னோட கழுத்தில் சுற்றிக்கிட்டாராம். பெருமாள் ஆதிசேஷனை தன்னோட படுக்கையாக வச்சுக்கிட்டாராம். அதில் பார்த்து கருடன் கொஞ்சம் அமைதியாகி அந்த நாகர்களை அழிக்கிறத விட்டுட்டாராம். அதனால தான் இன்னைக்கு நம்ம கருட பஞ்சமி அன்னைக்கு கருடனை போய் தரிசனம் பண்ணால் நாகதோஷமும் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்குது அப்படின்னா கருடனை போய் நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்ணும்போது அந்த நாகதோஷமும் நம்மளை விட்டு போயிடுமா.